Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope all doing good. இன்னைக்கு நம்ம ஒரு விநாயகர் சதுர்த்தி vlog தாங்க பார்க்க போறோம். சம்மர்ல கூட இவ்ளோ ஹீட்டா இல்ல, எவ்ளோ ஸ்வெட் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கீழ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள பயங்கரமா ஸ்வெட் ஆக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்தது. அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லி சாரிலாம் கேட்டாங்க. இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பியாச்சு. இன்னைக்கு பூஜா திங்ஸ் வாங்குறதுக்கு ஷனு, சஷ்டு யாரையும் கூட்டிட்டு போல. ஷனுவோட ஸ்கூல்ல விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அங்கே டான்ஸ் பண்ணதுனால டயர்டாக இருந்து வந்தோடனே தூங்கிட்டா. ஸோ அவளை டிஸ்டர்ப் பண்ணலை. சஷ்டுவை கூட்டிகிட்டு வந்தோன்னா அவள் பின்னாடி சுற்றுறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் மட்டும் என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லி லிஸ்ட் போட்டுட்டு வந்திருந்தோம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. ஸ்டோர் தான் அவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா வெளியே வந்து டிராஃபிக் மட்டும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அதை விட பயங்கரமாக இருக்குது. ஐ திங்க் இந்த மெட்ரோ ஒர்க்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, அதனால தான் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. சீக்கிரமே இதெல்லாம் மாறி சிங்கார சின்னையாக மாறிடும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அழகாக குளிச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு ஆஃபீஸில் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் ஷனுவும் சஷ்டுவும் பிள்ளையார் வாங்குறதுக்கு ரெடி ஆயாச்சு. நாங்கள் வீட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு வச்சுட்டு இருந்தோம். ஷனுக்குட்டி பார்த்திங்கன்னா அழகாக ஈகோ ஃப்ரெண்ட்லி ஒரு பிள்ளையார் வாங்கிட்டு நாங்கள் காரில் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இதை விட குட்டியாக ஒரு பிள்ளையார் வீட்டில் கும்பிட்டோம். இந்த டைம் ஆஃபீஸுங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமி கும்பிட்ற எக்ஸைட்மெண்ட்டோட அக்காவும் தங்கச்சியும் பண்ணுற இதை பாருங்களேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷனு பேபி என் கூடயே சுற்றிட்டுருப்பாங்க, சஷ்டு வந்து அவங்க அப்பா பின்னாடியே சுற்றிட்டுருப்பாங்க. இதுதான் இவங்க 2 பேருக்கான டிஃப்ரென்ஸ். அம்மாவை வந்து கேண்டிடாக வீடியோ எடுக்க சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் எப்படி வந்து கேஷுவலாக இருக்கோம்னு சொல்லி பாருங்கள். ஷனுக்குட்டிக்கு வந்து இதே மாதிரி ரிச்சுவல்ஸ், பூஜை பண்ணுறது, அதுக்காக எல்லா திங்ஸும் ரெடி பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நாங்கள் காசி போயிருந்தோம். அப்போ கங்கா நீர் எடுத்து வந்தோம். அதை தான் வந்து ஷனு ஆஃபீஸ் ஃபுல்லாக தெளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அழகாக பிள்ளையார் வந்து அலங்காரம் பண்ணி அவருக்கான எல்லா திங்ஸும் படையல் போட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. ஃபேமிலியாக கெட் டுகெதராக சாமி கும்பிட்றது, எல்லோரும் சேர்ந்தே சாமி கும்பிட்றதே ஒரு டிவைன் ஃபீலிங் தான். மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்தாங்க. சும்மாவே அவங்க தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் கை ஃப்ராக்சர் ஆகிருந்தது. ஸோ அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்து எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாங்க. ஐ ஹோப் எல்லா மம்மீஸும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறத விட குழந்த பிறந்ததுக்கப்புறம் அவங்க மேலே தனியாக ஒரு அட்டென்ஷன், லவ் எல்லாமே வரும். நீங்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா பிறந்து இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. பிறந்ததுலேருந்து 7 மந்த்ஸ் என் கூட இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 மாதம் ஈரோட்டில் இருப்பாங்க, 1 மாதம் இங்கே இருப்பாங்க. அப்படி தான் மாறி மாறி இருந்துகிட்ருக்காங்க. எங்கள் வீட்டு அன்னபூரணி இன்றைக்கி இந்த பிரசாதம்லாம் பண்ணியிருந்தாங்க. சுண்டல், பிடி கொழுக்கட்டை, மோதக கொழுக்கட்டை, அப்புறம் வந்து பால் பாயசம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்தோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா சஷ்டு தீபத்தில் கை வச்சுட்டாங்க. அது சுற்றுச்சுன்னு சொல்லிட்டுருக்கா எங்ககிட்ட. நல்ல மன திருப்தியோடு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் இப்போ லஞ்சு சாப்பிட்றதுக்கு A2Bக்கு கிளம்பியாச்சு. அம்மா வந்து நீங்கள் லஞ்ச்லாம் பண்ணி டயர்டாக வேணாம், இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் A2B போனோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் வந்து ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியல. அதனால கொஞ்சம் ஸ்வீட்ஸும் கீழே A2Bயில் வாங்கிட்டு மலபார் போகலான்னு ஒரு பிளான் இருந்தது. பட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேணாம், நாங்கள் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டோம். நாங்களும் அழகாக சாமிலாம் கும்பிட்டு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்களோட விநாயகர் சதுர்த்தி எப்படி போனதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.